அப்படி இனித்தான் தெரிய வேண்டி வரணுமா? இப்ப அதிகமான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒழுப்பப்பட்ட அப்படித்தான் தெரியுதா? தெரியுது. அதைத்தான் வேதம் செல்லுது, எங்களை நித்திரையிலிருந்து தட்டி ஒழிப்பினது யார் என்று கேட்பாளாம். அதுக்குத்தான் அவங்களுக்கு சொல்லப்படுமாம், உங்களுக்கு ரஹ்மானும் ரசூல்மாரும் வந்து வாக்குறுதி செய்த நாள் இதுதான், இப்படி ஒரு நாள் வரும். அதனால நீங்க என்ன செய்ய, தட்டி எழும்பாம தானா ஒழும்புங்க. ஒளிமினீங்களா உங்களுக்கு இந்த குருட்டுத்தன்மை நீங்கி பார்வை ஏற்பட்டு மறுமையை பார்க்கக்கூடிய, மறுமையில எழுப்பப்பட்டிருக்கிறீங்க என்கிறத புரியக்கூடிய அந்த நிலைக்கு நீங்க இந்த இம்மையிலேயே வந்துடுவீங்க. நித்திரையிலிருந்து உங்களை தட்டி எழுப்ப தேவையில்லை, நீங்க தானா ஒளிம்பி நிற்பீங்க என்கிற ஒரு ரகசியத்தை அந்த வேதம் செல்லுதா இல்லையா? செல்லுதுவா? அப்ப இப்ப நித்திரையிலிருந்து தட்டி ஒளிப்புட்டிருக்கா? இல்ல, எல்லாருமே இனித்தான் ஒழுப்புவாக நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இப்ப யார் ஒழுப்பின உங்களை? நீங்களா ஒழும்பினீங்களா? தட்டி ஒழுப்பப்பட்டீங்களா? தட்டி ஒழுப்பப்படல, நாங்களா ஒழும்பினோம். நீங்களா எங்க ஒழும்பினீங்க? நீங்களா ஒளிம்பிருந்தா இப்ப நம்ம எங்க இடிப்போம்? இம்மையில் இடிக்க மாட்டோம், மறுமையில் இடிப்போம். இப்ப நாம மறுமையில, இப்ப நாம இம்மையில இடிக்கமாண்டா தட்டி எழுப்பப்பட்டிருக்கேன். யாரு தட்டி நம்மள ஒழிப்பினு நமக்கு தெரியாது. அலாரம் வச்சு ஒளிம்பினத்தை நான் செல்லல. ஆள் வந்து பயாச ஒழும்புங்க என்று தட்டி ஒழிப்பினத்தை செல்லல. உறங்கின நீங்க அந்த உறக்கத்தில இருந்து நீங்க ஒளிம்பினீங்களா இல்லையா? எத்தனை மணிக்கு ஒளிம்பினீங்க? 7:30. அந்நேரம் நீங்க தானாவா ஒளிம்பினீங்க? அப்படி நினைக்கிறீங்க, உங்களை தட்டி ஒளிப்புட்டுருக்கீங்க. இன்னைக்கு தட்டி ஒளிப்பினர் யாரு? இறைவன் தான். வேற அத கண்டுபிடிங்க. எனக்கு நீங்க சொல்ற இறைவன் எல்லாம் தெரியா பரிதா? நீங்க கற்பனையில ஒரு இறைவனை சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியா. தட்டி ஒளிப்பின ஆளை கண்டுபிடிங்க. தட்டி ஒளிப்பின ஆளை யாரு? அப்ப நீங்க இருந்திருக்கணுமே. இருந்திருந்தா நீங்க தானா ஒளிம்பிருப்பீங்க மறுமையில. நீங்க இம்மைக்கு ஒழும்ப மாட்டீங்க. இப்ப என்ன இருக்குமா? இன்னைக்கு குருடு நீங்கிருக்கும், குருட்டுத்தன்மை நீங்கிருக்கும், பார்வை வந்திருக்கும். இப்ப அவன் ஒளிம்பி இம்மையா பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு இம்மையா தெரியும், அவனுக்கு மறுமை தெரியும். அப்பதான் இப்ப ரகசியம் எல்லாம் என்னடா இப்படி தெரிகிற மறுமை. அப்ப உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு மறுமை தெரிய வரணுமா? இல்ல நீங்க மறுமையை காண்ற இடத்துக்கு வரணுமா? கண்ணுக்கு முன்னுக்கு அது வராது. அப்படி வராது. நீங்க மறுமையை காண வரணும். நீங்க அந்த இம்மையில இருக்கிற குருட்டுத்தன்மையை நீக்கி உலகம் உடல் என்று சொல்லி காட்டின அந்த கண்ணை, அந்த பார்வை குருட நீக்கி, விளங்கிட்டா? அந்த நான் இருக்கிறேன் சென்ன இடத்தை விழிப்ப எடுத்து நீங்க தானா ஒளிம்பினீங்களா? அவன் ஒளிம்பினவன் மறுமையை காணுவான், நீங்க காண மாட்டீங்க. இப்ப உங்களோட கண்ணெல்லாம் இங்க வேலை இல்லை, உங்களோட உடல் எல்லாம் இங்க வேலை இல்லை. அவன் மறுமையை காட்டுவான், உங்களுக்கு காட்டுவான். மறுமையில நீ எப்படி இருக்காவார், உன்னை தீர்ப்பண்ணிடுவார். இப்ப குருடு இல்லை, இப்ப கண் திறந்துடும். இப்ப தட்டி ஒழுப்ப பற்றிக்கமா? இனித்தான் தட்டி ஒழுப்பப்படுவோமா?
அப்ப தானா ஒழும்புறதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. பகலைக்கெல்லாம் தியானம் செய்யாட்டியும் இரவையில உறக்கத்துக்கு போகக்குள்ள சரி, தலைய கொண்டு போய் தலானியில வச்சு கண்ணை மூடி உள்நோக்கா கவனிங்க. என்ன அர்த்தம்? அந்த கவனிக்கிறேங்கிறது என்ன? கண்ணை மூடின உடனே இப்ப உள்நோக்கா கவனிங்க என்றா கவனிக்கக்குள்ள முதல் உங்களுக்கு பிடிபடும் கண்ணைத்தான் மூடி இருக்கேன், பார்வைய மூடல்ல. விளங்குதா? ஒன்றுமே இல்லை, தெரியுது இல்லை என்கிறது ஒரு பார்வை இருந்துக்கிட்டு அந்த பார்த்துக்கிட்டு செல்லுதா பார்க்காம செல்லுதா? அப்படின்னா இப்ப கண்ணை மூடின உடனே ஒன்றுமே இல்லையா? பார்வை ஏதோ ஒன்றை பாக்குது, அது என்னன்னு தெரியுது இல்லையா? பாக்குது என்னன்னு தெரியுது. அப்ப அதை பார்த்துக்கிட்டே இருங்களேன் தெரியும் பிறகு. ஏனண்டா அதை என்னன்னு தெரிகிற அளவுக்கு உங்களோட பார்வை இன்னும் என்ன செய்யல, ஒரு நிலைப்படல, கூர்மையாக கூர்மையா ஒரே நிலையா நிக்கல. அப்ப ஈனைக்கு என்ன செய்யணும்னா கண்ணை கொண்டு பார்த்து பழகின பழக்க வழக்கத்தை அங்கேயும் தேடுறோம். போய் கண்ணை கொண்டு பார்த்த உடனே இங்க இல்ல தெரிஞ்ச உடனே அங்கேயும் கண்ணை மூடி பார்வை இருந்தா தெரியணுமே என்ற உடனே அவன் செய்தான் வந்து அங்க என்ன செய்யறான், அவன் லைட்டை போட்டு காட்டுறான். அதைத்தானே எதிர்பார்க்க போட்டோன்னே இவங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் தெரியுதா? நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ நாம எல்லாம் பிடிச்சிக்கிட்டோம், இந்த வெளிச்சம் நமக்கு தெரிஞ்சுட்டு அதுதான் 100 விசாலத்தை. அதை பிடிக்கும். இது எத்தனை பேர் லட்சக்கணக்கான ஆக்களை கொண்டு போய் முடக்கி வச்சிருக்கான் இதுக்குள்ள. அவங்க பார்த்த லைட்டு வெளிச்சத்தையும் அவளுக்கு போட்டு காட்டி விளங்குத உங்களுக்கு அதெல்லாம். இதெல்லாம் பிடிக்கிறது இடமும் பிடிச்செடுக்கிற இடமும் இதை நுட்பமா போற இடத்துக்கு தான் நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க. மடத்தனமாக மடையன் மாதிரி போகக்கூடாது. அறிவு ரீதியா தெளிவா கரெக்டா இருக்கும் போற பாதை. அப்ப இந்த குருட்டு கண்ணை கொண்டு பார்த்த லைட்டு வெளிச்சத்தையும் குருட்டு கண்ணை கொண்டு பார்த்த இருளையும் கொண்டு போய் கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு வெளிச்சம் தெரியுது, எனக்கு இருட்டு தெரியுது என்று முடிவெடுக்கிறவன் யாரு? அந்த முடிவெடுக்க வைக்கிறவன் யாரு? அந்த முடிவெடுக்கிற இடத்திற்கு வாரவன் யாரு? அப்படி ஒரு முடிவை எடுத்து அவங்களை அப்படியே கட்டுப்படுத்தி தன்னை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற அவனுக்கு பேர் செய்தான். அதை வழி என்று சொல்லி மக்களுக்கு ஊற்றுறவனும் செய்தான். இதை விளங்கி கொள்ள, இதை பிடிச்சு கொள்ளக்கூடிய அறிவு ஆற்றல் முராக்கபா சிந்தனை தெளிவு இல்லாததில தானும் கட்டு அண்ணா கண்ணை முடிப்பார், அண்ணா வெளிச்சம் மட்டும் தெரியுது பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி காட்டி மக்களையும் கெடுக்கிறவன் ஆகவும் பெரிய செய்தான். இது உலகத்தில் ஒருத்தரும் சொல்லல, நான் ஒருத்தன் தான் சொல்றேன். விளங்குதா? இப்ப கண்ணை மூடின உடனே இப்ப உங்களுக்கு இருக்கிறது பார்வை. இப்ப அந்த பார்வை கண்ணை கொண்டு இல்லை, அந்த பார்வை கொண்டுதான் கண் இருக்கிங்கிற புரிதல் வரணும். அப்ப அந்த பார்வையை நீங்க நிலைப்படுத்தி அந்த பார்வையில நான் இருக்கேன் என்ற உணர்வை நீங்க உறுதிப்படுத்தினீங்களா, நீங்க அந்த பார்வை என்கிற விழிப்பாக அந்த பார்வை என்கிறது தான் நான் என்று உணரக்கூடிய ஆற்றல் வந்துட்டண்டா வருமண்டா. இப்ப உங்களுக்கு குருட்டுத்தன்மை இருக்கா? நீங்க பார்வை உடையோனா? பார்வை உடையோன். அந்த பார்வையோட நீங்க இருப்பீங்களா உங்களோட உள்ளம் உறங்காது. உங்களை யாரும் தட்டி ஒழுப்ப தேவையில்லை. நீங்க தேவைன்னா தானா ஒழும்புவீங்க. எங்க எங்க வேணுமென்றாலும் ஒழுங்குவீங்க. உங்களுக்கு இடமும் காலமும் தடை கிடையாது. இதுதான் மறுமை. இந்த மறுமையை பார்க்கறதுக்கு முதல் இந்த குருட்டுத்தன்மை நீங்கும்.
அப்படின்னா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாரும் பார்வை உடையோர்கள் அல்ல, குருடர்கள். இந்த குருட்டுத்தன்மையோட இம்மையில இருக்கிற இவகா எல்லாரும் மறுமையிலையும் குருடர்களாகவே ஒழுப்பப்படுவார்கள். அவங்க அந்த குருட்டுத்தன்மையோட திரும்பவும் இந்த உலகத்தையும் இந்த உடலையும் தான் காணுவாங்க. அவன் மறுமையை காண மாட்டார். அப்ப மறுமையை காணக்கூடிய அந்த பார்வை இல்லை, அந்த பார்வை வராது. அதனால திரும்பியும் குருடர்களாக எழுப்பப்படுவார்களா, எழுப்பப்பட்டிருக்காங்களா? இது பார்வையுடையவருக்கு தான் விளங்கும். நீங்க பார்வையுடைய நிலைக்கு வந்தா உங்களுக்கு இவங்க எல்லாரும் பார்வையுடையவர்களாக இருக்காக என்று விளங்குமா, குருடர்களாக விளங்குமா? அதைத்தான் ஒரு பாட்டில கேட்காக, மறுச்சி புலனில் வாழும் மனிதன் எங்க வாழ்கிறான் என்று கேட்க. மறுச்சி புலனில் வாழும் மனிதன் எங்க வாழ்கிறான்? அப்ப அங்கால சொல்றாங்க மனதில் உள்ள மறைந்த நெருப்பில் வாழ்கிறான். நெருப்பில் மறந்து வாழ்கிறான். மனதில் உள்ள நெருப்பில் மறந்து வாழ்கிறான். அப்ப இவன் திரும்ப திரும்ப எங்க ஒழுப்பப்படுறான்? நெருப்பு. திரும்ப திரும்ப ஏன் ஒழுப்பப்படுறான்? ஏன்னா ஏற்கனவே ஒழுப்பினோட தோல் என்ன செய்யும்? திரும்ப தோல் மாற்றப்படுது. திரும்ப என்ன செய்யப்படுது? தோல் மாற்றப்படுது. திரும்ப என்ன செய்யுது? அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன செய்யும்? நெருப்பு எரிக்க எரிக்க கரிக்க கரிக்க தோலை மாற்றி கொடுப்போம். அப்ப இவர் மறுமைக்கு வந்துட்டாரா? இவர் மறுமையில வாழ்றாரா? நான் மறுமையில இப்படி மறந்து நெருப்புல வாழ்றோம் என்று இவருக்கு விளங்குதா? இவர் என்னமோ இன்ப சுகத்தில வாழ்றதாக, இந்த உலகத்தை இன்ப சுகமாக கண்டு இந்த உலகத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சு ஏதோ நான் இன்பமா சந்தோஷமா வாழ்றதாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்தியாவில் இருக்கிற அம்பானிகிட்ட போய் கேட்டா தான் தெரியும். டைம் எடுத்து நீ சந்தோஷமா வாழ்றியா? அவனை இந்த தன்னிறைவு காணல, தாகம் தீரல. இங்க சும்மா 5-10 வச்சுக்கிட்டு இருக்கிற நாம தாகம் தீர்ந்து வாழலாம். இவக அதை நோக்கியே, அந்த பாதையை நோக்கியே, அந்த வழியை நோக்கியே போறது இவங்களோட தாகத்தை தீக்கும்பா, தன்னிறைவு கண்டு வாழ்வாளா? அப்ப இவக என்ன செய்யறாங்க? மறந்து நெருப்புலாம் வாழ்றாங்க. மனதில் உள்ள மறைந்த நெருப்பில் மறந்து வாழ்றாங்க. தெரிஞ்சிட்டு என்ன செஞ்சிருவாங்க? முழிச்சு மறுமையை கண்டுருவா. நாம மறுமையில நரகத்தில கிடக்கண்டா நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி நரகத்தில வீழ்ந்து கிடக்கம். பிடிச்சிருவாளா இல்லையா? பிடிச்சிருவா. ரைட், போதும். அதோட நிப்பாட்டு. இப்ப பரவீனுக்கு விளங்கிச்சா? இப்ப இப்படி வரக்குள்ள காரசாரமான ஒரு கேள்விகளை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தரலாம். கேள்வி எப்படி கேட்கிற என்று நீங்க வரக்கூடாது. கேள்வி கேட்கணும்னு வாங்க. எப்படி கேட்கிற நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அவர் சொல்ற செயலாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்படி நீங்க போய் கேட்டுத்தான் இன்றைக்கு மடத்தனமாக நம்புற மக்களும் மடத்தனமா பின்பற்ற சமூகமும் வந்திருக்கு இல்லையா? கேள்வி கேளுங்க, கேள்வியோட வாங்க. அதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி, உங்களோட அனுபவத்தில தெளிவாகிற மாதிரி, உங்களுக்கு தெரிகிற மாதிரி உங்களுக்கு காட்டி தந்த அந்த வழியை விட்டுறாது. மடத்தனமா கற்பனையா எல்லாம் இந்த ஒரு விஷயத்தையும் விளங்கி எடுத்துக்கிட்டு போறதல்ல மார்க்கம்.
மார்க்கம்ங்கிறது சொந்த அனுபவம், கற்பனை அல்ல. கை அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபயாஸா, அஸ்ஸலாமு அலைக்கும் பரவீன், ஆரிஃபா, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்குமா.